ஒரு சிறந்த மேடை பேச்சாளன் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்டார். ஒரு பெரிய பேச்சாளரை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு அவர் வந்து ஒரு கிராமத்தில் மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் இறங்குறாரு. அங்கே பலத்த மழை பெஞ்சதுனால அங்கே யாருமே இவர் பேச்ச கேட்குறதுக்கு வரல. அப்போ இவர் யோசிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர்கிட்ட சொல்கிறாரு, இப்படி ஆயிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த வண்டிக்காரன் சொன்னானா, என்கிட்ட ஒரு 10 மாடு இருக்குதுங்கய்யா. நான் 9 மாடு எங்கேயாவது வெளியில் மேய போயிட்டாலும் மிச்சம் இருக்கிற இன்னொரு மாடு அங்கே இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அந்த தீனியை அதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் அதிர்ந்து போய் இவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து அவனை உட்கார வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. இலக்கியம் பேசினார், அரசியல் பேசினார், ஆன்மீகம் பேசினார், எல்லாம் பேசினார். அவன் சொன்னானா, ஒரு மாட்டுக்கு என்ன தீனி வேணுமோ அதை மட்டும்தான்யா நான் கொடுப்பேன். இப்படி அந்த 10 மாட்டு தீனியும் ஒட்டு மொத்தமாக கொட்டிட்டீங்களே, இது எப்படி எனக்கு ஜீரணமாகும்னு கேட்டானாம். ஒரு நல்ல பேச்சாளருங்கிறவன் ஆடியன்ஸுக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவைங்கிறத தெரிஞ்சு பேசணும். அப்போ தான் பேச்சாளர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நான் முடித்தேன்.